பதில் கேட்கணும். ஏன்னா அவங்கள பற்றி நாங்கள் பேசுறது தப்பு. இந்த விஷயம் அவரை பற்றி எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் விஜயிடமோ இல்லை அவங்க கட்சியினரிடம் தான் இதற்கான பதிலை கேட்கணும். மேடம், நீங்கள் இப்போ சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கீங்களா? இங்கே வந்து நீங்கள் பார்க்குற இடத்துல பொதுமக்கள் உங்ககிட்ட அதிகமாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு கோரிக்கை இருக்குங்க. ஜென்ரலாக ஒரு கோரிக்கை, எஸ்பெஷலி நான் இந்த தொகுதியில் இருக்கேன், அதனால் இதை பற்றி பேசுகிறேன். தர்மபுரிக்கும் வெள்ளாகரத்துக்கும் நம்பர் 1 இடத்துல இருக்கிறது நம்மளுடைய ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். இங்கே இருக்கிற உபரி நீர் கடலில் கலக்காம அனைத்து ஏரிகளிலும் இங்கே வந்து சேர்க்கணும். இதற்காக அண்ணன் ஸ்டாலின் 10,000 கோடி ஒதுக்கீடு ஆல்ரெடி செய்து விட்டார். அதை செயல்படுத்தி அந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இந்த 2 தொகுதியில். அது மாதிரி ஒரு தொகுதிக்கு ஒன்று இருக்குது. இப்போ என்னோட விருதாச்சலம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வேறு. அது நான் இங்கே பேசுறதுல நான் அங்கே பேசுகிறேன், அதை நீங்கள் பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. இங்கே என்ன நான் சொல்லிட்டேன். எது எப்படி இருந்தாலும் அடிப்படை தேவைகள் முக்கியம். நல்ல சாலை, குடிதண்ணீர், இருப்பிடம், அதே மாதிரி வேலை வாய்ப்பு, மருத்துவம், கல்வி அனைவருக்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதனால் நிச்சயம் எங்கள் கூட்டணி இதையெல்லாம் மக்களுக்கு செய்யும் என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் ஸ்டாலின் சொன்ன அந்த தேர்தல் அறிக்கை உறுதியாக எல்லா மக்களையும் போய் சேரும். அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த கட்சிக்கு, இந்த கூட்டணிக்கு வாங்கி தரப்போது. அதுதான் அண்ணன் சொல்லியிருக்காரு, அதுதான் சூப்பர் ஸ்டார் அந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்த மக்களின் இதயத்தை கவர்ந்து அந்த வெற்றி கனியை ஐயா கலைஞருடைய நினைவிடத்திலும் கேப்டன் நினைவிடத்திலும் வைக்கும் நாள் தான் மே 4. அது உறுதியாக அந்த வெற்றி கனியை பறிப்போம், அவர்களிடம் அதை சமர்ப்பிப்போம் என்பது இந்த நேரத்தில் சொல்றேன். நன்றி.